நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்டு தப்புன்னு தெரிஞ்சும் சரிங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கானோ அவனைத்தான் ரொம்ப நல்லவன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து கொண்டாடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவன் நல்லவன் இல்ல, அவன் ஒரு பயந்தாங்கொள்ளி. உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஜெயில்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, நோ சொன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இந்த பயமே உங்களை ஒரு பப்பெட்டா மாத்திருச்சு. இதுக்கு பேர் தான் பீப்புள் ப்ளீசிங். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மத்தவனுக்காக வாழற வாழ்க்கையை எப்படி டிலீட் பண்ணிட்டு உங்களோட உண்மையான பவரை எடுக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். இந்த நைஸ் கை இமேஜ் ஒரு பெரிய ஸ்கேம் பாஸ். நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அன்பால இல்ல, ரிஜெக்ஷன் வந்துடக்கூடாதுன்ற பயத்தால. உங்க ஷேடோ சைடுல ஒரு பெரிய கோபம் ஒளிஞ்சிருக்கு. ஏண்டா எனக்கு பிடிக்காத விஷயத்தை இவன் கேட்கறான்னு உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் கத்தும். ஆனா வெளியில கண்டிப்பா பண்ணிடலாம் ப்ரோன்னு ஒரு போலீஸ் சிரிப்போட சொல்லுவீங்க. இது பேர் தான் செல்ஃப் பிட்ரேயல். உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. நீங்க மத்தவங்களை திருப்திப்படுத்த எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களோட சுயமரியாதையை நீங்களே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி. உங்க ஷேடோவோட அந்த அக்ரெசிவ் சைடு ரொம்ப நாளா பட்டினியா கிடக்கு. அதனால தான் எவன் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க ஓடி போய் நிக்கிறீங்க. நீங்க இப்படி அவைலபிளா இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு கூட்டம் சேரும் பாஸ். அவங்க பேர் தான் எனர்ஜி வேம்பயர்ஸ். இவங்க கரெக்டா உங்களை ஸ்கேன் பண்ணி வந்து நிப்பாங்க. உங்களால நோ சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்க நிம்மதி எல்லாத்தையும் இவங்க உறிஞ்சி எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல நீங்க எக்ஸ்ப்ளோர்ட் ஆவீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா இவன் திடீர்னு இப்படி மாறுறான்னு உங்களையே தப்பா பேசுவாங்க. ஏன்னா நீங்க அவங்கள அப்படி பழக்கி வச்சிருக்கீங்க. உங்க ஷேடோவை நீங்க கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் இந்த உலகம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு உங்க டார்க் சைடை நீங்க கையில் எடுக்கணும். நோ சொல்றது ஒரு கெட்ட விஷயம் இல்ல, அது ஒரு கிளீனிங் ப்ராசஸ். உங்க ஷேடோவை இன்டகிரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பேக் போன் வரும். என்னால முடியாது, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, இந்த வார்த்தைகளை பேச கத்துக்கோங்க. ஆரம்பத்துல மத்தவங்களுக்கு இது ஷாக்கா இருக்கும். ஆனா அப்பதான் உங்க சுத்தி இருக்கிற தேவையற்ற குப்பைங்க கிளீன் ஆகும். உங்க கோபத்தை ஒரு ஷீல்டா மாத்துங்க. அந்த கோபம் தான் உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ண உதவும். ஒரு உண்மையான மனுஷன் எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்க முடியாது, ஆனா அவனுக்கு அவன் பிடிச்சவனா இருப்பான். மத்தவங்களுக்காக வாழறதை நிறுத்திட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. கால் யங் சொன்ன மாதிரி, உங்க இருளை நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராத வரைக்கும் அது உங்க விதியை தீர்மானிக்கும். சென்னை பாஷையில சொல்லணும்னா, மத்தவன் போடுற தாளத்துக்கு ஆடாம உங்க லைஃப் மியூசிக்கை நீங்களே கம்போஸ் பண்ணுங்க. உங்க ஷேடோ தான் உங்களோட உண்மையான பாதுகாப்பு. அதை நேசிங்க, அதை ஏத்துக்கோங்க. நீங்க மத்தவங்களை திருப்திப்படுத்த தேவையில்லை, உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருந்தா கமெண்ட்ல பவர்னு டைப் பண்ணுங்க. உங்க லைஃப், உங்க ரூல்ஸ். அடுத்த வீடியோல இன்னும் டீப்பா பேசலாம்.